அவங்க ஆன்மா இன்னொரு உடலுக்கு நகர்ந்த வாழ்க்கை சுழற்சி தொடரும். பழைய அவதார் இறந்ததுக்கு பிறகு புது அவதார் இன்னும் தோன்றவே இல்லை. அதனால நெருப்பு தேசத்தோட கொடூர அரசன் தனக்கான வாய்ப்பு நினைச்சு உலகத்தை கைப்பற்ற பயங்கர தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கான். நான்கு சக்திகளுக்குமான அடுத்த மாஸ்டர் ஏர்பெண்டர் தன்னோட பொறுப்புகளை ஏற்றுக்க ஆயத்தமாவானா. அந்த அவதார் திரும்பவும் பயிற்சியில இருந்து நீ தப்பிச்சுட்ட. புதுசா என்ன கற்றுக் கொடுப்பாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கே தெரியும். நீ மற்றவங்களை விட ஒரு படி மேல போயிருக்கலாம். ஆனா நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்க. நீ நம்பரையோ இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் உன் குருவோட இன்னும் நிறைய நேரம் செலவு பண்ணிருக்கணும்னு உனக்கே தோணும். அவதாரான கடைசி ஏர்மேன் அவங்க இறந்ததும் வாழ்க்கையின் சுழற்சி முறைப்படி அடுத்த அவதார் வரிசையில் வர நாட்டில் தான் பிறக்க முடியும். அப்படி பார்த்தா அடுத்த அவதார் திரும்ப ஒரு ஏர்பெண்டரா தான் இருக்கணும். நீதான் அந்த அவதார். ஒரு இருள் பாதையை ஃபயர் நேஷன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க செயல் உலகத்தோட சமநிலையை பாதிக்க போகுது. இப்ப அவதாரால பூமியோட 4 சக்திகளையும் கட்டுப்படுத்துறவரால மட்டும்தான் உலகத்தை காப்பாற்ற முடியும். இப்போ உலகத்துக்கு அவதார் தேவை. இந்த உலகத்தை காப்பாற்ற நீ தேவை. நீ உடனே கிளம்பி போய் மற்ற பயிற்சி கூடத்துல இருந்து பயிற்சியை ஆரம்பிக்கணும். கிளம்பணுமா? நண்பர்களை விட்டு போக சொல்றீங்களா? அந்த சக்தி எனக்கு வேணும்னு நான் கேட்கல. அதனால தான் சொல்றேன், நீ ஒரு நல்ல அவதாராக இருப்பேன்னு நான் நம்புறேன். கேம் சொன்னா அடுத்த அவதார்னு சொல்றாரு. என்ன மாதிரி ஒருத்த ஃபயர் நேஷனை தடுக்க முடியாது. என்னால அவர் போரை தடுக்க முடியாது. எனக்கு இங்கிருந்து போக பிடிக்கல. எனக்கு இந்த பொறுப்புகள் எதுவும் வேண்டாம். என் சக்தியால தனிமை அழுவனோடு பயமா இருக்கு. நான் எங்க தெளிவா யோசிக்க முடியுமோ அங்கதான் போகணும்.
அமைதியா வாழ்ந்துச்சு. ஆனா நெருப்பு தேசம் தாக்கினப்ப எல்லாம் மாறிடுச்சு. இயற்கையோட 4 பூதங்களை கட்டுப்படுத்துற அவதாரால மட்டும்தான் அவங்கள தடுக்க முடியும். எப்போ அவரோட உதவி தேவைப்பட்டுச்சோ அவர் மறைஞ்சிட்டாரு. நெருப்பு தேசம் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாங்க. எங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்துச்சு. கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், ஆனா உனக்கு தெரியல. அப்படித்தானப்பா? நீ சொன்ன அந்த தெற்கு கோயில் தான் முதல்ல எதிரிகளால் அழிக்கப்பட்டது. நீ பல வருஷம் பனிக்கட்டிலேயே அடப்பட்டு கிடந்ததுனால உனக்கு தெரியல. அந்த பெரிய எரிக்கல் கடைசியா வானத்துல தோன்றினது 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் பார்க்க வேணா சின்ன பையனா இருக்கலாம், ஆனா அப்படி நினைக்காதீங்க. அந்த பையன்தான் கடைசி ஏர்பெண்டர். 100 வருஷம் போயிடுச்சு. என்னோட நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க யாருமே இல்லை. நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ ஃபயர் பெண்டர்ஸ் வர வரைக்கும் போர்னா என்ன எனக்கு புரியல. அவங்க பாதையில இருந்து எல்லாத்தையும் அழிச்சாங்க. எல்லாரையும் ஃபயர் மிஷன்ல எனக்கும் நண்பர்கள் இருந்தாங்க. நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்பதான் யாரும் வேற நாட்டுக்கு போறதில்ல. ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் போறாங்க. அந்த தென்துருவ பிரதேசத்துல வாட்டர் ட்ரைப் வில்லேஜ் மட்டும்தான் இருக்கு. நம்ம அங்கதான் போகணும். ஆமா, வெளிச்சத்தை வச்சு சொல்றேன். என் கற்பனை நினைக்கிறீங்களா? சில நேரங்களில் குளிர்காலத்துல வானத்துல இந்த மாதிரி வெளிச்சம் தெரியுது. ஆச்சரியம். 3 வருஷமா அவதார பத்தி கிடைச்ச பதவி ஏன் ஒரு சின்ன தடையை கிடைச்சா கூட அதை பிடித்தோட உங்க பைக்கு இருந்ததுனால நான் அவதார கண்டுபிடிக்காம நாட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு என்னை வெளியே அனுப்பிட்டாரு. அவர் கொடுத்த வேலையை தான் நான் இப்ப செய்யறேன். இந்த மாதிரியான நேரங்கள்ல நீ மனசுல நம்பிக்கையை வளர்த்துட்டு கடைசியில் அது கூட இருந்த பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். நாம போற பாதை நெருப்பு தேசத்தோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம அவதார கண்டுபிடிப்போம். நம்ம தகுதியானவங்கன்னு நிரூபிப்போம். நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்ப்போம். இல்லைன்னா முயற்சி பண்ணி சாவோம். இவன் கடைசி ஏற்பட்டல் மட்டும் கிடையாது, அப்படிதானே? நீதான் அந்த அவதார். வா, நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போலாம். உங்க இடத்தை ஆக்கிரமிக்கிறது எங்க நோக்கம் இல்லை. இந்த இடத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க தேடுறவன் கண்டிப்பா உங்கள ஒருத்தன் இல்லை. அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், இல்லைன்னா உங்க கிராமத்தையே எரிச்சிருவேன். அவங்க பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க, அதுவும் எனக்காக. இந்த தியாகத்தை நான் வீணாக விடக்கூடாது. அவங்க என்கிட்ட என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செய்யணும். என் பயிற்சியை முடிக்கணும். என் மற்ற பெயிண்டிங் திறமையை வளர்த்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு சமநிலையை கொடுக்கணும். இது என்னோட வீடா இருந்தது. இப்ப எல்லாம் போச்சு. நான் ஒவ்வொரு விஷயத்தை இழக்கும் போதுதான் அதோட மதிப்பு நமக்கு தெரியும். அதை திரும்ப அடைய நம்ம என்ன வேணா பண்ணுவோம். இந்த பாதை எங்க போகணும்னு எனக்கு தெரியல, என்னால முடியுமான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் தான் அவதார். இது வெறும்
பார்க்கிறார்? எனக்கு தெரியும், ஆனா நான் தான் அவதார். நீ அவனை சின்னவன் என்று சொல்ற, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? உனக்கு பார்வை இல்லையே. ஃபயர்நேஷன் வந்தபோது நான் என் கண்களை நம்பி என் மக்களை காப்பாற்ற முயன்றேன். ஆனால் அதுக்கு பிறகு இந்த நிலம்தான் என் கண்கள். நிலாதிர்வால மனிதர்களை பார்க்கிறேன். உன் உதவி வேண்டும். ஏன்? எந்த உதவி? நான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்தேன். சமாதானம் கொண்டு வரணும். அப்போ நான் அவதானிலையை கட்டுப்படுத்த முடியும். தெரியாமலே பணிக்குள்ள சிக்கிட்டேன். இப்போ அது எல்லாம் நான் திருத்தணும். நீ மண் வளர்த்ததை நான் பார்த்தேன். கண்ணு தெரியாமலே நிலத்தை இப்படி ஆள்றொருத்தி நீதான் எனக்கு சிறந்த ஆசான். நாங்களும் ஃபயர்நேஷனிலிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கிறோம். நாங்கள் சீமனிக்கிறோம். இப்பதான் எனக்கு புரியுது. நாங்கள் எல்லாரும் உன்னை தேவைப்பட்ட நேரத்தில் நீ ஏன் இங்கே இல்லை என்ற. சரி, உலகத்தை காப்பாற்ற நான் உதவி பண்றேன். ஃபயர்நேஷன் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு இடம் இருக்கு. பாதுகாப்பாக அங்கே போயிடலாம். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் டாம். எனக்கு இங்கு குளிரது. நெருப்பு போடு கொஞ்சம் கிளைகள் எடுத்து வாரன். நான் கூட வரேன். நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. Tom? இங்கதான் சுத்தி கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உன் ரொம்ப சக்தி வாய்ந்த நண்பன் எனக்கு. அவன் எங்க இருக்கிற எனக்கு தெரியாது. போய் சொல்லாது. நீ அவன் எங்க இருக்கிறன்னு சொல்லலையேடா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் வச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. உன் அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று மறந்து விட்டாயா? வழியில துடிக்கிறது எப்படி இருக்கும்னு நாம அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். வழியை அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். இங்கே இருந்து நான் உன்னை எத்தனை முறை காப்பாற்றினேன் தெரியுமா? உன்னை மறைத்தேன், உன் பின்னால் நின்றேன். ஆனால் இன்று நீ குற்றமில்லாதவர்களை பாதிக்கிறாய். இது நீ இல்லை. உனக்கு நினைவில்லையா நீ இப்படி இருந்தால்? ஒரு காலத்தில் நீ மற்றவர்களுக்கு கை கொடுத்தால், துன்பப்பட்டவர்களை பார்த்து திரும்பி பார்க்காமல் போவதில்லை. உனக்கு நல்ல மனசு இருக்கு, அதை நீ மறந்துட்ட. அவர்கள் சுவாசிக்கிறது எனக்கு அவமானம். நீ என்ன இரக்கம் பேசுறியோ? இரக்கம் இல்லாமல் வெற்றி கிடையாது. இன்று முதல் நான் இதற்கு துணை நீக்க மாட்டேன். உன் வழியை நான் புரிந்தேன். ஆனால் அந்த வழி உன்னை முழுக்க விழுங்க விட மாட்டேன். அப்படி நீ வழியிலிருந்து விலகு. இது இப்படியே தொடர முடியாது. நான் இரக்கம் கொண்டேன், புரிந்து கொண்டேன். அவள் அவனை பிடிக்கவே நினைக்கிறாள் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது புரிகிறது, இது மேலும் மேலும் மோசமாகிறது. அவள் என்னை கடந்து விட்டாள். சில நேரங்கள் ஒருவரை காப்பாற்ற பிடித்துக் கொள்ள முடியாது. அதனால் நான் ஒரு தாய் முழுக்க
அவர்கள் இங்கே அருகில்தான் இருக்கிறார்கள். எங்கோ இல்லை, இங்கேதான். தயவு செய்து ஒரு நிமிடம் கேளுங்கள். நீங்கள் என்னை கெட்டவன் என்று நினைக்கலாம், ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் நம்பவிட்டாலும் என் அண்ணன் மகளும் அப்படி இல்லை. அவளுடைய வலி கூபமாக மாறிவிட்டது. அவதால் நீதான் சிறப்பாய் அறிவாள். மனிதர்கள் இயல்பில் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வலி சேர்த்தால் அந்த வழி கோபத்திற்கும் இருளுக்கும் தள்ளிவிடுகிறது. நான் உனக்கு ஃபயர் பெண்டிங் கற்றுத் தருகிறேன். நீ உலகத்திற்கு அமைதியை கொண்டு வருவதற்காக உனக்கு நான் முக்கியமான அடிப்படைகளை சொல்லித் தருகிறேன். நான் உன் உதவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு பாடம். நீர் போலிரு மெதுவா ஆனால் தொடர்ந்து போக்கை உணர்ந்து அதோடு செல். மண் போல நில் உறுதி. பயம் வந்தாலும் அசையாது, பீசாது. ஆனால் கட்டுப்பாடு வேண்டும். கோபம் வேண்டாம், சுவாசத்தால் ஆகும். காற்று சுதந்திரம், பிடிப்பை விடு, இலகுவாக நகரும். அசுலா, நிறுத்து. நீ ஜெயிச்சால் உனக்கு என்ன கிடைக்கும்? நான் உன்னை கொல்ல மாட்டேன். இல்லை, நான் உன்னிடமிருந்து எடுத்தது ஒரு சக்தி மட்டும்தான். அசுலா, நீ அது இல்லை. நீ அதை அறிவாய். உலகத்தை கைப்பற்றினாலும் அதற்குள் உன்னை இழந்து விட்டால் உனக்கு என்ன நிச்சயம்? கோபம் இல்லாமல் நீ யார் என்பதை ஒரு நாள் தெரிந்து கொள்ள நினைத்தால் என்னோடு வா.
என்பது உலகத்தின் வெளியே மட்டும் இல்லை, அது நம்முள் இருக்கிறது. இவற்றை நம்முள் உணர்ந்து கண்ணடக்கம் பயின்று கட்டுப்படுத்தி கற்றுக்கொண்டால்தான் அமைதி பிறக்கும்.